என் பெயர் ஆனந்த. இது உண்மையாகவே என் வாழ்க்கையில நடந்த கதை. அன்று அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்ததும் அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாள். என் அக்கா பெயர் சுனிதா. அவளுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகப் போகின்றன. பார்க்கச் சற்றும் அழகாக இருப்பாள். அதனாலேயே மாமா அவளை விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. எனக்கு என் அக்கா மீது மிகவும் பிரியம். என் அக்காவுக்கும் என் மீது அதே பிரியம். சிறுவயது முதல் நாங்கள் இருவரும் எத்தனை விளையாட்டுத்தனமாக வளர்ந்தோம். திருமணத்துக்கு முன்பு அவள் தன் காதலனுடன் செய்தவற்ற தன் மனசுக்கு எத்தனை பேர் பிடித்தார்கள் என்பதை இப்படி தன் எல்லா தனிப்பட்ட விஷயங்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்வாள். நானும் நான் காதலிக்கும் புண்ணை பற்றி நாங்கள் இருவரும் எப்படி இருப்போம் என்பதை அவளிடம் சொல்வேன். அன்று அக்காவை வீட்டில் பார்த்ததும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே சென்று அக்காவை அணைத்து, அக்கா மீத உள்ள பிரியத்தை எல்லாம் காட்டினேன்னு. அம்மா அப்பா அக்கா விஷயத்துல ஏனோ சிந்தனையில இருக்கும்பாரு துயரத்தில் இருந்தார்கள் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. பின்னர் எல்லோரும் சேர்ந்து உணவு உண்ட பிறகு அம்மா அப்பா தங்கள் அறைக்குச் சென்று தூங்கினார்கள். நம் வீட்டில் இருந்தது 2 அறைகள். மற்றொரு அறையில அக்காவும் நானும் தூங்குவோம். அக்கா சென்ற பிறகு அந்த அறை எனக்கே சொந்தமானது. மாமா வராததால அக்காவும் நானும் ஒரே அறைக்குச் சென்று தூங்கினோம். எனக்கு சிறுவயது முதல் மேலே கை போட்டு தூங்கும் பழக்கம் உண்டு. அப்படியே அப்போதும் அக்கா மீது கை போட்டு தூங்கிக் கொண்டிருந்தேன். திருமணத்துக்கு முன்பு கொஞ்சம், இப்போது அக்காவின் உடல் இன்னும் புதிதாக மாறியிருந்தது. அக்காவுக்கு இடுப்பில்ல சதைப்பிடிப்புகள் அதிகம் உண்டு. அதனால அக்காவை கொஞ்சம் சிரிக்க வைக்க அவள் இடுப்பில்ல சதைப்பிடிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன்னு. அதற்கு அக்கா இப்படி அப்படி திரும்பிக் கொண்டிருக்க என் கை அக்காவின் உடலை முழுவதும் தொட்டது. அதற்கு அக்கா திடீரென என் பக்கம் திரும்பி என் கன்னத்துல ஒரு அறை விட்டாள். நீ இப்போது சின்ன குழந்தை என்று நினைக்கிறாயா? எனக்கு திருமணமாகிவிட்டது. இப்போது நீ அப்படி தொடக்கூடாது. என்ன செயல்கள் என்று மிகவும் கோவப்பட்டாள். அதற்கு எனக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. அன்றே இனி இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் ஒவ்வொரு பக்கமாக திரும்பி தூங்கினோம். பின்னர் அடுத்த நாள் நான் அலுவலகத்துக்குச் சென்று மாலை திரும்பி வந்தேன். நேற்றைப் போலவே உணவு உண்ட அறைக்குச் சென்றுவோம். எப்போதோ இல்லாத வகையில அன்று அக்கா சேலையுடனேயே தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் எதுவும் கவனிக்காமல் என் போனை பார்த்து கொண்டிருந்தேன். இதற்கிடையில அக்கா என் கைய பிடித்து தன் இடுப்பில போட்டு என்னை அருகில் இழுத்தாள். நான் கோவத்துல என் கைய பின்னால இழுத்து கொண்டேன்னு. அக்கா இம்முறை என்னை பிடித்த அருகில் இழுத்து, தம்பி கோபம் வந்ததா? மன்னிரா, நேற்று அப்படி உன் மீது கோவப்பட்டேன் என்று தன் மார்பில்ல என்னை தூங்க வைத்து என் கன்னத்துல முத்தமிட்டாள். ஏன் அக்கா அவ்வளோ கோவம்? நான் என்ன செய்தேன்? சிறுவயது முதல் நாம் இருவரும் இப்படித்தான் விளையாட்டாக இருப்போம் அல்லவா? உனக்கு திருமணமானால என்ன ஆயிற்று? எனக்கு அக்காவாக இல்லாமல் போவாயா என்று கேட்டேன். நான் திருமணமானது பிறகு மற்றொருவருக்கு மனைவியாக ஆகிவிடுவேன்றா? நாம் இப்போது வயதில் இருக்கிறோம் அல்லவா? அப்போது போல்லாம சின்ன குழந்தைகள் இல்ல அல்லவா? யாராவது நம்மை இப்படி கண்டால் தவறாக நினைப்பார்கள். அதனாலதான் உன் மீது அப்படி கோவப்பட்டேன் என்றாள். அக்கா, சரி அக்கா, மணி என்று நான் அக்காவின் கன்னத்தில ஒரு முத்தமிட்டேன். சரியென்ற என் அருகில் இழுத்து என் கன்னத்தில இன்னொரு முத்தமிட்டாள் அக்கா. நான் நாடச் சென்று விடுவேன்றா? மீண்டும் உங்கள் மாமா என்ன எப்போது இங்கு அனுப்புவார் என்று தெரியாது. இன்றைக்கு நீ இப்படியே தூங்கின்று என்னை ஒரு குழந்தை போல அணைத்து தூங்கினாள் அக்கா. இதற்கு பிறகு என்ன நடந்தது? என் அக்கா திடீரென வீட்டுக்கு ஏன் வந்தாள்? அம்மா அப்பா ஏன் அக்காவுக்காக அவ்வளோ சிந்தித்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாட்டு என்று கமெண்ட் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். பெயர்கள் மாற்றம் ஆனந்த ஆனந்த, சுனிதா சுனிதா தமிழ் பொதுவான பெயர்களாகவே உள்ளன. ஆனால் கதை தூய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அக்கா, தம்பி, மாமா போன்றவ தமிழ் உறவு சொற்களாகவே வைக்கப்பட்டன.